நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி வந்து உட்கார்ந்துருக்கிறோம்ப்பா. எடுபடாத நல்ல பங்கு உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீரா, இடைபடுவீரா, வார்த்தைகளை அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். இங்கே 2 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த சந்ததி ஆண்டவர் சொன்னது, அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன்னாலே அவைகளை எண்ணு என்று சொல்லி என்று சொன்னார். ஆண்டவர் எந்த சந்ததியை குறித்து சொல்லி இருக்கிறார் என்பது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, ஈசாக்கு வழியாக யாக்கோபு, யாக்கோபு தான் இஸ்ரவேல், இஸ்ரவேலுடைய 4வது பையன்தான் யூதா, அவர் தான் யூதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களை குறித்து தான் இதை சொல்லி இருக்கிறாரா என்று சொன்னால், உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது இதை அவர்களை குறித்து சொன்னது போல்தான் இருக்கும். இந்த வசனத்தை அப்படித்தான் நாம் எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இது யூதர்களை குறித்து சொல்லப்பட்டதான, இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. ஆகவே ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்னார். ஒரு இடத்துல கூட நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அதாவது 1 நாளாகும் 21 தாவீது ஜனங்களை என்ன சொல்லுகிறார். அப்பொழுது யோவாப் தான் கோத்திரத்தை விட்டு எண்ணுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த வாதையை கொண்டு வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன் தாவீது எண்ணின போது அந்த வாதை வந்தது, ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் தாவீது எண்ணின போது அந்த கொள்ளை நோய் வந்தது என்று சொன்னால், அதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று ஒன்று இருக்கிறது. உலகம் முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லா நாடும் நடத்துகிறது, எல்லா மாநிலமும் நடத்துகிறது. இன்றைக்கி அது ஒரு அறிவுபூர்வமான காரியமாய் பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது, அப்படிலாம் நடத்தாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. அப்புறம் 22:17 ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதாமுக்கிட்ட ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் பூமிக்குரிய சந்ததியாக இருக்கட்டும், வானத்துக்குரிய சந்ததியாக இருக்கட்டும், எந்த ஜனங்களையுமே நாம் கரெக்டாக எண்ண முடியாது. இது ஆண்டவர் சொன்னதான வார்த்தை அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, இது ஒரு பழமைவாதமான வாதம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா தான் நம்ம எல்லாவற்றுக்கும் நிறைய காரியங்கள் செய்ய முடியும், அறிவியல் பூர்வமாக அதுதான் சரி அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே சரியாய் அவரால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தொடங்கும் பொழுதே, அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போதே பல இடங்களில் பிள்ளைகள் பிறந்துடும், பல இடங்களில் சிலர் இறந்து போவாங்க, வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். அவங்க எடுத்து முடிக்கும் போதே அவங்ககிட்ட சரியான கணக்கு இருக்காது, எப்பவுமே இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அவங்க சொல்லுவாங்க, இந்த தேதியின் படி 1/1/2024 படி அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க எடுக்கும் பொழுது, அன்னைக்கே எடுக்கும்போது அது மாறிடும். ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைகள் பிறக்கும், அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அநேகர் இறந்து போவார்கள். அவங்க ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற பிள்ளையின் கணக்கை வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் மலைகளில், காடுகளில் பிள்ளைகள் பிறக்கும், அந்த பிள்ளையெல்லாம் கணக்கில் வராது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி எதையுமே சரியாக என்ன செய்ய முடியாது, என்ன முடியாது. இன்றைக்கி சொல்கிற கூட அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இவ்வளோ தான் மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கணக்கெடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம அங்கே போகலை. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உன் சந்ததியை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி அப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னார். தாவீது எண்ணி பார்க்கிறார் 1 நாளாகமத்தில். அதுவும் கரெக்டாக இருக்கும், வசனம் அழகாக சொல்லும், தாவீதை சாத்தான் ஏவினான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஏன் சாத்தான் ஏவுறான்னா, கர்த்தர் எப்பொழுது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஆண்டவர் பழம் சாப்பிடாத அப்படின்னா சாப்பிட சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் அவங்களை மகிமையின் சரீரத்தோடு கூட படைச்சிருக்கும் போது, இல்லை நீங்கள் நிர்வாணி அப்படின்னு சொல்லுவான்.
சரி நாங்கள் நிர்வாணின்னு அவங்க ட்ரெஸ்ஸு போட்டால் இப்போ இல்லை ட்ரெஸ்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்குதோ அதான் ஃபேஷன் அப்படின்னு இப்போ சொல்லுவான். கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது தான் பிசாசுடைய வேலை. இங்கேயும் அப்படி தான். ஆண்டவர் உன் சந்ததியை எண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இப்போ தாவீதை வச்சே என்றான் அவன். சாத்தான் ஏவினான்னு இருக்குது. அப்போது எண்ணி பார்க்குறாங்க, யோவாப் ஒரு சந்ததியை விட்டுட்டு என்றாரு. அதனால் சரியான கணக்கு தாவீதுக்கு வராது. ஆனாலும் கர்த்தர் அவனை வாதித்தார், அந்த எருசலேமை வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில் இருக்கிற இஸ்ரவேல், அதாவது இயேசுவின் வருகைக்கு பின்னால் ஆயிடவர் சரசாட்சி தொடங்குவதற்கு முன்பதாக எவ்வளோ இஸ்ரவேலர்கள் இருப்பார்கள் என்கிற கணக்கு பைபிள் சொல்லிருச்சு. எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் அங்கே இஸ்ரவேல் கோத்திரம் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யூதா கோத்திரத்தில் 12,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 கோத்திரத்திலையும் 1,44,000 பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் உன் சந்ததி எண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே காரியம்தான் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் எண்ண முடியுது. 1,44,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்படியானால் இந்த இடத்துல எண்ண முடியாதுன்னு சொன்ன வார்த்தை தப்பாய் போய்விடுகிறது, அல்லது அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு உன் சந்ததியை எண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 1 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் எண்ணி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தில் 1,44,000 பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படியானால் இந்த வசனத்தின்படி அது தவறாகிறபடினாலே கர்த்தர் ஒரு நாளும் தவறான காரியத்தை செய்கிறதில்லை. வேதம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இந்த சந்ததி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு சேர்ந்ததாக வசனம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்படின்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாராகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்துவிட்டது என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலருக்கு இருந்தான எல்லா வாக்கு தத்தங்களும் உலக பிரகாரமாக இருந்தாலும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அத்தனையும், ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் நமக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் 15:5 அங்கே வேதம் சொல்லுது இல்லையா, 15:5 அதில் தெளிவாக வசனம் சொல்லுது, நீ என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். அப்போனா இந்த சந்ததி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இது உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஜனங்களை, இந்த சந்ததியை என்ன முடியுமான்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்லுவோம் எங்ககிட்ட கணக்கு இருக்குது, சந்தா கட்டுறாங்க, எத்தனை குடும்பம் இருக்குது. இப்போ இங்கே வரும்போது சொன்னாங்க 1500 குடும்பம் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க. சில சபைகளுக்கு போகும்போது எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 11,000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க 50,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கணக்கு சொல்கிறோம் இல்லையா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன்னா நாங்கள் கணக்கு வச்சுருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது உன் சந்ததியை, கிறிஸ்துவின் மூலமாக அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு இருக்குது. அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசிங்க, அதே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பின்னாடி வாசிக்கும் பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அந்த நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. ஒரு நிமிஷம், கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசன வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்று வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ வசனம் இங்கே தெளிவாக சொல்லுது, 15:5 வண்ணாத்தை உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இங்கே இருக்கு பாருங்க, கீழே 15:5 ஆதியாகமத்தில் உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படியானால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்,
உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னது அவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லவில்லை, யூதர்களை குறித்து சொல்லவில்லை, அவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, நாம இன்னைக்கு உலக பிரகாரமா எப்படி தாவீது சொன்ன மாதிரி எங்ககிட்ட இவ்வளவு கணக்கு இருக்குது, நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்தியாவில் கிறிஸ்தவங்க இத்தனை சதவீதம், உலகத்துல கிறிஸ்தவர்கள் இத்தனை சதவீதம், நாம் எல்லாருமே ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இத்தனை பர்சன்ட். இது கூட ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். யாருக்கிட்டையும் சரியான கணக்கு இருக்காது, இருக்கவும் முடியாது. ஏன்னா வசனம் சொல்லிருச்சு, உன் சந்ததியை என்ன முடியாது, என்ன முடியாது. வாசிங்க, இவர்கள் குறித்து தான் பரலோகத்திலே சொல்லப்படுகிறது. நீங்க 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்துல வாசிச்சீங்க இல்லையா, அங்கே இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது 1,44,000 பேர் கணக்கு வந்துடுச்சு. ஃபைனல் கணக்கு அது அங்க வந்துருச்சு. ஆயிரவர் அரசாட்சிக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் ஆயிரவர் அரசாட்சிக்கு உள்ள நுழைய போறாங்கன்ற கணக்கு அங்க கொடுத்தாச்சு. ஆனால் இந்த எண்ணி முடியாத சந்ததிங்கிறது புறஜாதி நாம தான், அது கிறிஸ்துவின் வழியா வந்தவங்கன்னு வசனம் சொன்னாலும் இவர்கள் எங்கே இருக்கிறாங்க, நம்ம குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் இருக்கா, ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். அப்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு அந்த வசனத்துல, ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய. அப்போ இந்த கூட்டம் தான் பரலோகத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நிற்கிறது. இதை குறித்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேலர்கள் அல்ல. ஏன்னா இஸ்ரவேலை பற்றி 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டார். 9வது வசனத்திலிருந்து நம்மை குறித்து சொல்லுகிறார். நீங்களும் நானும் தான் அந்த எண்ணி முடியாத சந்ததி. நாம தான் நட்சத்திரங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது அதன் முடிவில் அவர் கையில 7 நட்சத்திரங்கள் இருந்தது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபையினுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாம கர்த்தருடைய சந்ததியை மாறி இருக்கிறோம், எண்ணி முடியாததாக இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த காரியம் அவர் அங்க இருக்கும்போது சொல்லப்பட்டது இஸ்ரவேலர்களுக்கு உண்டானது தான். ஈசாக்குக்கு தான், ஈசாக்கு வழியாக யூதர்களுக்கு தான், யாக்கோபுக்கு இஸ்ரவேலர்களுக்கு தான், அவர்கள் வழியாக யூதர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் வந்தது. ஆனால் அது அப்படியே மாறி உங்க கையிலையும் என் கையிலையும் வந்துருச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்ப யாருக்கிட்ட வந்துருச்சு? கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்படியானால் ஏன் அதை அவர்கள் இழந்து போனார்கள்? அதை இழப்பதற்கு என்ன காரணம்? இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை கொடுப்பதற்கு என்ன காரணம்னு பார்க்கணும். முதல்ல அதை பார்த்தாதான் இதை ஏன் இழந்துட்டாங்க நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை, நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன், இருக்கிற நேரம் குறைவா இருக்கிறதுனால, இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சுதந்திரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு 4வது வசனம். நல்ல தெளிவா இருக்கு. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு கட்டளையை நியமிக்கிறார். இந்த கடைசி காலத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கிற சந்ததி தான் நீங்களும் நானும். வாக்கு தத்தம்ங்கிற பேர்ல ஆசீர்வாதமான வசனங்களை மட்டும்தான் மாற்றி வச்சிருப்போம், வேற எதையுமே நாம மாட்ட மாட்டோம். நம்மை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு தத்த வசனத்தை முன்னாடியும் விட்டுருவாங்க, பின்னாடியும் விட்டுருவாங்க, அதை மட்டும் எடுத்துப்பாங்க. எல்லா வீட்டுக்கு போய் பாருங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் போர்டில், அதை மட்டும் தான் மாட்டியிருப்பாங்க. ஆனால் வியாதி வீடு ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வியாதி எல்லார் வீட்லையும் இருக்கும், அந்த போர்டு மாட்டியிருப்பாங்க, நானே உன் பரிகாரிய கர்த்தர். பார்த்துக்கிட்டே சுகர் மாத்திரையை போடுவாங்க. அந்த வாக்கு தத்துவத்துக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆனால் இருக்கு பாருங்க, நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு. அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த நானே உன் பரிகாரிய கர்த்தருக்கு முன்னாடி இன்னொரு 4 லைன் இருக்கு. அந்த 4 லைனை விட்டுட்டு பரிகாரிய கர்த்தரை எடுத்துக்கிட்டாங்க இவங்க. அந்த 4 லைன் என்ன சொல்லுது? நீ என் கற்பனைகளையும்
என் நியமங்களையும் நான் உனக்கு சொன்னவைகளையும் கை கொண்டால் எகிப்தியரின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கற்பனையை விட்டாச்சு, கை கொள்றதை விட்டாச்சு, நியமங்களை விட்டாச்சு. ஆனால் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கணும், ஆசீர்வாதம் மட்டும் இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைசி காலத்தில் அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைசி காலத்தில் ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க. அதுவும் முன்னாடி டிவியில் வருவாங்க, இப்போ யூடியூப் எல்லாத்துலேயும் வராங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துலேயும் வராங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் பிரசங்கம். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே இருக்கு அப்படி? அங்கே எப்படி இருக்கு? நீங்கள் வட்டிக்கு விடுவீங்க, ஆனால் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கள்ளத்தராசு பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கா தங்கச்சை ஏமாற்றி கேஸ் போட்டு இடம் வாங்குவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கும் தெரியாமல் கெட்ட வார்த்தை பேசுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊர் உலகத்தில் புறஜாதியார் செய்யாதது கூட நீங்கள் செய்வீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இது என்ன கான்செப்ட்னே தெரில. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கிரேஸ் டாக்டரின் அல்லது ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ஒரு குரூப் வந்திருக்கு. அது என்ன சொல்லி கொடுக்குது? நீ அறிக்கை பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். நீ அறிக்கை பண்ணு, கர்த்தர் தருவார். அறிக்கை பண்ணால் மட்டும் எப்படி கர்த்தர் தருவார்? நீங்கள் வேணால் முதல்ல அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பையன்கிட்ட டெய்லி சொல்லிடுங்க, தம்பி நான் 100 எடுப்பேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சொல்லு, விசுவாசத்தோட சொல்லு. என்ன செய்ய? நீ நல்ல ஜபத்தோட சொல்லு, ஆண்டவர் உனக்கு 100 கொடுப்பார். உங்களுக்கே தெரியும் தரமாட்டார்னு. டெய்லி 1 மணி நேரம் 100 எடுப்பார்ன்ட்டு அவன் 100 எடுத்துருவானா? அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல படிக்கணும், அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும், எக்ஸாம்னு ஒன்று எழுதணும்ல. இவ்வளோ வேலையை செஞ்சா தானே அந்த 100 கொடுப்பாரு. அதையும் கொடுக்கறது கிருபை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு படிக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இதே தான் இப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி டிவி பார்ப்பீங்க, இஷ்டப்படி சீரியல் பார்ப்பீங்க, இஷ்டப்படி ஜாலியாக இருப்பீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் கரெக்டாக வந்துடணும். அது உங்களுக்கு உபதேசமாக மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு அது ஈஸியாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா பையனை படின்னு சொன்னால் படிக்க மாட்டான். அதுவே திடீர்னு டீச்சர் சொல்லுவாங்க அவன் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சிடும். அதனால் அந்த டீச்சர் பாவம் இவனை பாஸ் பண்ணி விடுவோன்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று கொடுப்பாங்க, வட்டம் போட்டு கொடுப்பாங்க. ஒரு லெசன்லேயும் ஒரு 4 கொஸ்டின். இப்போ இவனுக்கு என்னவா இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஆனால் அவன் அதையும் படிக்க மாட்டான். அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதையும் படிக்க மாட்டான். இன்னொருத்தர் இருக்கான், வரப்போகிற கொஸ்டின் பேப்பரை முடிஞ்ச கொஸ்டின் பேப்பரில் தேடுவான். எங்கிட்ட 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 3 வருஷம் வரப்போகிறது புது கொஸ்டின் இல்லை, சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் எல்லா கொஸ்டினும் வருமா. இப்படி ஒரு குரூப் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. இது என்னது? இது படிக்காது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னை முடிஞ்ச கொஸ்டின் பேப்பரில் தேடுறது. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார், வாக்கு தத்தம் பண்ணார், சும்மா பண்ணல, சும்மா ஆசீர்வாதத்தை கொடுக்கல. இந்த வேதாகமத்தில் ஒருத்தர் கூட சோம்பேறியா இருந்து வாக்கு தத்தத்தை வாங்கினவர்கள் கிடையாது. நீங்கள் வாக்கு தத்தத்தை வாங்குவதற்கென்று சில நடைமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார், சில கட்டளைகளை வச்சிருக்கிறாரு. அதை செஞ்சாதான் முடியும். இப்போ இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது என்ன? முதல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வசனம் சொல்லுது, 4வது வசனம், ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தான் இருக்கு, புறப்பட்டு போனான். கீழே நீங்க 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் கர்த்தர் சொன்ன முதல்ல இடத்துக்கு போங்க. அவர் என்ன சொல்றாரோ ஃபர்ஸ்ட் அதற்கு கீழ்ப்படியணும். அவர் செய்ய சொன்னதை செய்யணும். அவர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார்னா அங்க போகணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதுக்கு அவர் உங்களை உட்கார சொல்லுகிற இடம், அதாவது அவர் உங்களை போக சொல்ற இடம் வெரி பர்ஃபெக்ட், ரொம்ப முக்கியம். நீங்க இந்த இடத்தை ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். ஆனா எங்க இருக்கணும்னு அவர் சொல்லுவார், அங்கிருந்து ஆசீர்வதிப்பார். இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்க வேணாலும் கிடைக்கும் தானே, எங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் கிடைக்கும் தானே. இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பரிசுத்தாவி உள்ளே வருவதற்கு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எங்கே காத்திருங்கள், எருசலேமில் போய் காத்திருங்கள். ஏன் எருசலேமில் காத்திருக்க சொல்லணும்? நீங்க புறப்பட்டு ஆளாளுக்கு 4 பக்கமும் போங்க, நான் போற இடத்துக்கு பரிசுத்தாவியை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லலாம்ல. சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். யூ மஸ்ட் பீ தேர். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு குறித்த இடத்தில் இருக்கிறீர்களா, சொல்ற காரியத்தை செய்கிறீர்களா, அந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸ் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான், கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தான் இருக்கு. இதே ஆபிரகாம் கிட்ட இன்னொரு பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, நீங்க 11ஆம் அதிகாரம்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். எங்க இருந்துட்டாங்க? போக புறப்பட்டது எங்க? கானானுக்கு. வழியில் ஆரான்ல இருந்து விட்டார்கள். அவங்க டெஸ்டினேஷனுக்கு அவங்க போகல. ஆரான் என்பது இன்னொரு இடம். கர்த்தர் போ சொன்ன இடத்துக்கு புறப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தார்களா? அதுக்கு தான் உங்களுக்கு பின்னாடி வாசிச்சேன். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தான். அந்த முடிவு வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வது, கடைசி வரைக்கும் கர்த்தருடைய, சிலர் ஆரம்பிக்கும் போது செய்வாங்க. ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சித்தத்தை, நீங்களாம் ஒரு கடை ஆரம்பிக்கும் போது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரி கீழ்ப்படிதல் உள்ளவன் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கீழ்ப்படிதல் போங்க. அந்த முதல்ல கடை ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் பார்க்கணுமே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆயர் ஐயா இன்னும் வரல, ரிப்பனை வச்சுட்டு சோத்திரத்தோடு நிற்பாங்க. ஐயா வந்து கட் பண்ணா தான் திறப்போம், ஐயா வந்து ஜெபம் பண்ணணும், முதல்ல ஆசீர்வதிக்கணும். அந்த வெறும் 100 ரூபாய் 500 ரூபா வரும்போது தசமாக பர்ஃபெக்டாக வந்துடும், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆனால் போக 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 பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆயர் ஐயா தேடி வந்தால் கூட உங்களை பார்க்க முடியாது. ரொம்ப பிஸி. சர்ச்சுக்கு வரதுல கூட ரொம்ப பிஸி. அதுவும் ஒரு சிலர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் இருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்னா வெளியே நிற்கிறவங்கன்னு அர்த்தம். இவங்கள சொல்லலை, வெளியே நிற்கிறவங்கன்னா இவங்கள இல்லை. மனைவியை கொண்டாந்து விட்டுட்டு அவர் பைக்கில் போயிடுவார். அவர் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் அவர் பிஸி. அவர் சொல்வார், ஞாயிற்றுக்கிழமை தாங்க கடை, அன்னைக்கு தாங்க பிஸ்னஸ்ஸு. மனைவி கிட்ட சொல்வார், முடிஞ்ச உடனே கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு இவர் என்ன கால் டாக்ஸி டிரைவரா? இவர் வந்து உட்கார மாட்டார். ஆனால் கேட்டு பாருங்க, சோத்திரம் சோத்திரம். இவர் சர்ச்சில் இவரும் மெம்பரு, இவரும் சந்தா கட்டியிருப்பார். இவருக்கும் ஏதாவது ஒன்று ஆனால் நான் முதல்ல உடனே ஓடி வரணும். கடைசியில் இவருக்கு ஏதாவது ஆனால் இவரையும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கணும்னு அவருக்கும் ஜெபம் பண்ணணும். ஆனால் சர்ச்சுக்குள்ளேயே வரமாட்டார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நியூ இயர் வர்றதுக்கு கூட அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, கூட்டிகிட்டு வரணும். அதில் வேற உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அம்பானிக்கு அண்ணனும் தம்பின்னு தான் வச்சுக்கோங்களேன். என்ன ஆர்டர் வருதா, போதா, உட்காந்து. ஏன்? புறப்பட்ட போது இருந்த விசுவாசம் எங்கே? புறப்பட்ட போது இருந்த தேவன் மேல இருந்த பற்று எங்கே? அப்ப தேவன் மேல இருந்த பாசம் எங்கே? வசனம் சொல்லுது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. புறப்பட்டவர்கள் அநேகர். எத்தனை போய் சேர்ந்தார்கள் கானானுக்கு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். ஆரம்பிக்கணும், முடிக்கணும், கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். நடுவில் ஆசீர்வாதம் வந்த உடனே ஒரு கூட்டம் ஆடு பாருங்க, ஆட்டம். அதுக்கப்புறம் பணம் வந்த உடனே, வீடு வந்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே இவங்க பார்வையே வித்தியாசமாக போயிடும். அதாவது நான் இப்போ சொல்றது உங்க சர்ச்சு இல்லை, சரியா? உங்களுக்கே தெரிஞ்சு போச்சா? இல்லை, பல நேரத்தில் நான் அவங்க நினச்சிக்கிறாங்க நான் அவங்கள சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க சர்ச் பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்ததே நேற்று சாயங்காலம் தான் வந்தேன், மதியானத்துக்கு மேலே தான் வந்தேன், ஈவினிங் கூட்டம். அதனால் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பேசுறது எல்லாமே தாராவிக்கு வெளியே. ஒருவேளை அது உங்களை சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தான். சில ஆட்கள் பாருங்க, அந்த ஒரு ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ளே வரும்போது இருக்கிற தாழ்மை, அந்த பேச்சில் இருக்கிற தாழ்மை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த பொறுமை எதுவும் அப்படியே சபைக்குள்ளே வந்து கொஞ்சம் வளர்ந்து எதுலையோ ஒரு போஸ்டிங்லேயோ எதுலையோ ஒன்று வந்து கொஞ்சம் ஆண்டவர் ஒரு செயின் கீன் கொடுத்துட்டாருன்னா அவர் மேல் பட்டனை திறந்துட்டு தான் வருவார். மேல் பட்டனை போடவே மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அந்த செயினை விட்டு என்ன யாரும் வரலையா? அவர் ஆரம்பத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பார்க்கணுமே, ஐயா 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 பாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கணுமே, இவர் சபையில் வளர்ந்துட்டாராம். எதில் வளர்ந்தாரு? இதில் வளர்ந்துருக்காரு. அவர் ஆவியில் வளரல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்குள் வளருகிறது என்பது வீட்டில் இல்லை. கர்த்தருக்குள் வளருவது என்பது கடையில் பிசினஸில் இல்லை. கர்த்தருக்குள் வளருவது என்பது பணத்தில் இல்லை. கர்த்தருக்குள் வளருவது என்பது உங்கள் நகையிலோ சரீரத்திலோ இல்லை. கர்த்தருக்குள் வளருவது என்பது ஆவியில. உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய சுபாவம் வளரணும். நிறைய பேர் நடுவுலயே அவுட்டு, போய் சேரவே இல்லை. பெருமை, அந்த பெருமை ஆரம்பத்தில் எந்த பெருமையும் கிடையாது. ஆனால் போக 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 எல்லா பெருமையும் வந்துடும். படிப்பு பெருமை, பசங்க படிச்சுட்டா இவருக்கு பெருமை ஆயிடுது. அங்கே சர்ச்சிலே நம்ம பையன் தான் நல்லா படிச்சிருக்கான். எவ்வளவு? 10வது.
10வது படிச்சது உங்கள் பையன் படித்தது உங்களுக்கு பெருமை தான், சந்தோஷம்தான். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்தவனை மதிக்கிறது இல்லை, அடுத்தவங்ககிட்ட ஒரு தாழ்மை கிடையாது. கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே நிறைய கூட்டம் ஆறான்லேயே தங்கிடுது, அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போகிறதே இல்லை, நடுவுலையே விட்டு போகிறாங்க. ஒரு படிப்பில் ஒரு பெருமை இருக்குது, ஒரு அந்தஸ்தில் பெருமை இருக்குது, ஊரில் வீடு வாங்கிட்டாங்கன்னா இங்கே பெருமை. ஊரில் நல்ல ஒரு 10 ஏக்கரில் என்ன, இப்போ 10 ஏக்கரில் வாங்கினா என்ன, 10,000 ஏக்கரில் வாங்கினா என்ன, 6க்கு 4 தான் முடிவு. சார் 10 ஏக்கர் வாங்கியிருக்காருன்னு கையை தனியாக வெட்டி 4 ஏக்கர்லையும் காலை தனியாக வெட்டி 4 ஏக்கர்லையும் புதைக்க போகிறாங்க. சார் பெரிய ஆளுங்க 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு, துண்டு துண்டாக வெட்டி 4 பக்கமும் புதைங்க, அவர் இடம் தான் சொல்ல போகிறாங்க. யார் எதில் செத்தாலும் 6க்கு 4 தான். அதுவும் இப்போ இருக்கிற நேரத்தில் கல்லறையில் இடம் வேற இல்லையாமா, பார்த்துக்குங்க. அப்படி ஒரு பெருமை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க கொடுக்க இன்னும் மேலே போனோம். இதில் ஆவியில் மேலே போனோம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் ராஜாவாக மாற 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 அவன் என்ன சொல்லிட்டே வரான் தெரியுமா, நான் தாண்டா இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்ல. அவன் சொல்றான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை இம்மட்டும் நானும் என் வீட்டாரும் வருவதற்கு நான் எம்மாத்திரம். எத்தனை பேர் வேணா என்ன வேணா சொல்லிட்டான். அவன் சொல்றான், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லைங்கிறான். ஒரு நாள் ஆடுகளுக்கு பின்னால் தான் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். சில ஆட்களுக்கு பாருங்க, பணம் வந்து ஆஸ்தி சம்பாத்தியம் வந்த உடனே அவங்களுடைய பழைய நிலைமையை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நீங்க யார் இருந்தீங்க? ஆக்சுவலி ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து, அது ஒன்றும் இல்லை, அம்சிக்கரையில இருந்து வந்தது தான். சொல்றதுக்கு வெக்கம். நேற்று ஐயாவோட ஆயரையோட பேசிட்டு இருந்தோம், அவ்வளோ அழகா ஒரு சாட்சியை, அவர் எங்கேருந்து வந்தார் எப்படி. நானே அவர்கிட்ட பிரமிச்சு போய் கேட்டேன், இவ்வளோ தூரமாக சைக்கிள் மிதிச்சிங்கன்னு. நம்ம லைஃப்பில் அப்படி இருக்க முடியாது. அவ்வளோ தூரம் அவரை இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ உலக பிரகாரம் ஆட்களை போய் பாருங்க, நடிகர்கள் பாருங்க, அரசியல்வாதி பாருங்க, அவன் தாழ்மையாக பேசுகிறான். இங்கே பாருங்க, கேட்டு பாருங்க, ஒரு படிப்பு படிச்சுட்டா, ஒரு வீடு வாங்கிட்டா, கொஞ்சம் சொத்து வந்துட்டா, ஒரே பெருமை. எல்லா பெருமையும் இருக்கு. படிப்பு பெருமை இருக்கு, அந்தஸ்து பெருமை இருக்கு, ஆஸ்தி பெருமை இருக்கு, ஜாதி பெருமை இருக்கு. ஒரு காலத்துல இந்த ஜாதினே பார்க்காம தான் கர்த்தர் ரட்சித்தார். அதுதான் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு. கொஞ்சம் பணம் வந்து எல்லாம் வந்த உடனே அந்த பெருமையை தலைக்கு மேல வந்துடுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஓட்டம் நடுவில் முடிஞ்சிருச்சு, கதை தொலைஞ்சிச்சு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாம் புறப்பட்டவன் கானானுக்கு போய் சேர்ந்தான். ஒரு காலத்தில் நடுவில் நின்னவன் தான் அவனும். ஆரானில இருந்து விட்டார்கள். கர்த்தர் இப்ப சொல்றாரு, புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. நீ பாதியில உட்காராத. ஏன் தெரியுமா, இந்த இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த நான் சொல்றது சர்ச்சுக்குள்ள இல்லை, இந்த உலகத்துல எது மேல நீங்க உட்கார்ந்தாலும், படிப்பு மேல உட்கார்ந்தாலும், அந்தஸ்து மேல உட்கார்ந்தாலும், அல்லது வேற எது மேல உட்கார்ந்தாலும், இது நிரந்தரமானது இல்லை. ஒரு நாள் அது போய்விடும். ஒரு நாள் அந்த கதை முடிஞ்சிடும். அவ்வளவுதான், இது ஃபினிஷ். அது உங்களுக்கு நல்லாவும் தெரியும். 70 பலத்தின் மிகுதினால் 80. இப்போ அதுவும் இல்லை, கொரோனாக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சி போச்சு. எப்படி எதுவும் கன்ஃபார்ம் இல்லை. 40-45க்கு மேலே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய நாளுக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் 45க்கு மேலேயே சடன் அட்டாக் வந்தா, கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிற என்னென்னவோ சொல்கிறாங்க. நம்ம பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கொரோனாவில் 70-80 இருக்கிற பாட்டியெல்லாம் போயிடுன்னு பார்த்தா அது நின்றுச்சு. 30-40 போயிடுச்சு. அதில் ஒரு அம்மா சொல்லுது, இது போகும்னு பார்த்தா இது இருந்து இது போச்சே அப்படின்றாங்க. என்ன செய்ய முடியும்? எப்போ யார் என்ன போகிறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நாம் முடிவு பரியந்தம் ஓடுறது கர்த்தரோட கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாய் இந்த நான் இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, நான் முடிச்சிடுறேன். இப்போ அந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் சொன்னார் இல்லை, அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஆரம்பித்தோம். 15:5 வாசிங்க பார்ப்போம். அதே வசனத்துக்கு ஒத்த வசனம் திருப்பி ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. வாசிங்க 22:17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இதே காரியத்தை 15 சொன்னவர் 22 சொல்றார். 15 சொல்லும் போது அவன் கானானுக்கு வந்து சேர்ந்தான். கானானுக்கு வந்தவொடனே சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். இப்போ அதை சுதந்திரிக்கிறதுக்கு அவன் பண்ண முதல் வேலை கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான இடம் கானானுக்குள்ள அவன் என்ன பண்ணாங்கிறதா ரொம்ப முக்கியம். 22ஆம் அதிகாரத்தில் அவன் ஒன்று செய்கிறான். வாசிங்க 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க.
தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4வது வசனம். அந்த இடத்தை கண்டான். 9வது வசனம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி சொன்ன பாருங்க. திருப்பி கர்த்தர் ஒரு பர்டிகுலர் பிளேஸை நியமிக்கிறார். பர்டிகுலர் பிளேஸ். கானானுக்கு போன்னு சொன்னாரு, வந்துட்டான். இப்போ கானானுக்குள்ள ஒரு பர்டிகுலர் பிளேஸை ஆண்டவர் குறிக்கிறார். வசனம் சொல்லுது 3ல தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4 சொல்லுது தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 9 சொல்லுது கர்த்தர் சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். எங்க? மோரியா மலை மேல, அந்த குன்றின் ஒன்றின் மேல அப்படின்னு இருக்கு. the particular place. இங்கே வந்து என்னத்துக்காக இவன் வந்தான்? அதான் ரொம்ப முக்கியம். என்னத்துக்காக வந்தான்? கானானுக்கு போகும்போது கர்த்தர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது, நான் உன் இனத்தையும் உன் சந்ததியும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. இப்போ போறதுக்கு ஈஸி. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வதிக்கிறதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் புறப்பட்டாரு. ஏன்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதுக்கு. நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் உடனே புறப்பட்டு வந்துருவீங்க. வருவீங்களா மாட்டீங்களா? என்ன நம்பி இவனை சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? நீ என்ன சொன்னா என்ன சொல்லுவேன்னு தெரியலையேன்றீங்களா? ஆசீர்வாத பெருவிழா அப்படின்னு போட்டா எத்தனை பேர் வருவீங்க? அத்தனை பேரும் வருவீங்க. அதுலேயும் நாங்கள் கீழே ஒன்று போட்டோம்னா, இவருடைய அந்த சுவிசேஷகர் அவருடைய பேரை போட்டு இவருடைய கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயம் அப்படின்னா குடும்பத்தோட வந்து உட்காந்துருவீங்க. உட்காருவீங்களா மாட்டீங்களா? சரி, இரவும் பகலும் 40 நாள் உபவாச ஜெபம். எத்தனை பேர் வருவீங்க? வரணும்னு தான் ஆசை. சுகரு, கை உதறது, வர முடியாது, ரொம்ப வேலை, நிறைய காரண காரியங்கள் சொல்லுவோம். நம்ம ஆசீர்வாதம்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறோம்? வரத்தான் போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் கானானில் ஒரு இடம் வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு போ, அது மலைக்கு மேலே இருக்குது, அங்கே ஒரு குன்றில் இருக்குது. சரி ஆண்டவரே, அதுவும் பாருங்கள், அந்த 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்னவன எப்படி புறப்பட்டான்? ஏர்லி மார்னிங், ஒரு 4-5 மணிக்கெல்லாம். கர்த்தர் முந்தின நாள் சொல்றாரு, அவன் காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு இன்ட்ரெஸ்டோட கிளம்புறான். ஆனா எதுக்கு போக சொன்னாரு? அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு போக சொன்னாரு? ஆசீர்வதிக்கிறதுக்கு போக சொல்லல. சொல்றாரு ஆண்டவர், இப்போ உங்ககிட்ட இருக்கிற தி பெஸ்ட்டை எனக்கு கொடு, அதை கொடுக்கறதுக்கு புறப்பட்டு போங்கிறார். வாங்கறதுக்கு புறப்பட்டு போன ஆபிரகாம் கொடுக்கறதுக்கு புறப்பட்ட போது எப்படி புறப்பட்டான்? அதான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ரெடியா இருக்கிறோம். ஓ, ஆண்டவர் மட்டும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா நம்ம பண்ற ஜபம், பண்ற உபவாசம், அல்ல ஆண்டவருக்கு பொருத்தனை. நான் இந்த சாமுவேல்னு பேர் வச்சிருக்கிற எல்லா பசங்களையும் கேட்டு பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 80% ஒரே சாட்சி தான் இருக்கு. என்னத்துக்கு அவங்களுக்கு ஏன் அவனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சிங்க? ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, அண்ணாளுக்கு பிள்ளை கொடுத்தா மாதிரி எனக்கு கொடுத்தா நான் சாமுவேல்னு பேர் வைப்பேன் அப்படின்னு. நீங்க ஏன் யோவான் ஸ்நானகன்னு வைக்கல? அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் தானே இருந்துச்சு. ஏன் நீங்க யோவான் ஸ்நானகன் வைக்கல? ஐயோ, அது பிள்ளை வனாந்தரத்தில் இருந்துச்சு, இது பிள்ளை கூட உட்காந்து கொயர்ல இருந்து அப்புறம் நாளைக்கு அதுவே பாஸ்டா மாறிடும். ஏலியை தள்ளி விட்டு அவன் வந்துட்டான் மேலே. அவன் தள்ளி விடல, ஆண்டவர் தள்ளி விட்டார், அவன் வந்துட்டான். சரி, இருக்கிற சர்ச்சிலேயே அவனும் பாஸ்ட் ஆகிட்டான், நல்லா தானே இருக்கும். சாமுவேலுக்கு பின்னாடி இப்படி ஒரு சரித்திரம் இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்கும். நிறைய பேர் சாமுவேலுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் வச்சிருக்காங்க. ஏன் சாமுவேல்னா அவங்க ஒரு காரணம் வச்சிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, சாமுவேல் மாதிரி தானே பிள்ளை உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்க அந்த முதல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க தானே சந்தோஷமா? கர்த்தர் கொடுத்தார், நான் 2 நாள் ஜெபம் பண்ணேன், அண்ணாளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தாரு. சரி, அண்ணாள் அடுத்து கர்த்தருக்கு கொடுத்தாங்கல்ல, சாமுவேல கொடுத்தாங்களா இல்லையா? அது அண்ணாள், நான் இல்லை. வாங்குற வரைக்கும் தான் நான் அண்ணாள், வாங்கின பிறகு என்னாலோ. வாங்கும் போது நானே பிள்ளை இல்லாமல் இருந்து ஒன்று கொடுத்து அவசரம்னா நீ கொடுத்தா நான் திருப்பி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஆண்டவர் பார்த்தா, நிஜமாவா திருப்பி தருவேன்? கன்ஃபார்மாக திருப்பி தரேன். சரி, ஓகே, கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. உங்களுக்கும் அதை நம்பி தான் கொடுத்தாரு. நீங்களும் அப்படி தானே கேட்டீங்க. அண்ணாளை போல கேட்கிறேன் ஆண்டவர், கண்ணீரோடு கூட கேட்கிறேன் ஆண்டவர், ஒரு பிள்ளையை கொடுத்தால் சாமுவேலை கொடுத்தது போல நானும் சாமுவேல்னு பேர் வைப்பேன். வச்சிங்களா? கொடுத்தீங்களா? திருப்பி
வைக்க மாட்டீங்க. கூட பின்னாடி வேற ஒரு பேர் வச்சு அந்த பேருக்கு வாழ்ந்துருவீங்க. எல்லா வயலுக்கும் பாதி தான் சாமன் இருக்கும், மீதி பார்த்தீங்கன்னா கூட வேற ஒன்று இருக்கும். அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையை வத்துப்போம். எத்தனை பேர் திருப்பி தரோம்? எத்தனை பேர் திருப்பி தருவோம் பிள்ளைக்கு? இன்னைக்கு நான் சொல்ற பிள்ளைங்கிறது ஒரு உதாரணம். கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு எனக்கு இருக்கிற அந்த வேகம், அதுக்கான ஒரு பிரதிஷ்டை, அதற்கான ஒரு ஜெபம், அதற்கான ஒரு தியாகம் எவ்வளோ இருக்கு, சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஆனால் திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பதற்கு இருக்குதா? கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறீங்க தானே? உபாகம் 1:11 வீட்டில எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் திருப்பி 1000 மடங்கு கொடுக்க ரெடியா இருக்கீங்க? அது முடியாது. 10ல் 1 தான் முடியும். ஏன்? ஆண்டவர் 10ல் 1 தான் தர சொன்னாரு. ஆனா அவர் 1000 கொடுக்கணும். ஆனா நம்ம திருப்பி எவ்வளவு தருவோம்? 10ல் 1 தான் தருவோம். இல்ல இன்னொரு வசனம் இருக்குதே, எல்லாவற்றையும் வித்து ஆண்டவர் கொடுக்க சொல்ற, அது புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே, இருக்கான்னு கேட்கிறாங்க. ஏன்? எனக்கு பழைய ஏற்பாட்டில் இது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்குது. எது? 1000 மடங்கு தருவார். வாங்கறதுக்கு ரெடி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு ரெடி. பிள்ளையோ உலக பிரகாரம் ஆசீர்வாதமோ. ஆனால் ஆபிரகாம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது. அவன் பாருங்க, வாங்கும் போது காத்திருந்தவன் கொடுக்கறதுக்கு மறுநாள் காலையில எந்திரிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட பிள்ளைய வாங்கறதுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ணான், 100 வயசு வரைக்கும். ஆனா திருப்பி கேட்கும் போது மறுநாள் அதிகாலையில், ஏர்லி மார்னிங். என்னதான் சாராள்கிட்ட சொன்னானா சொல்லலையா ஒன்னும் தெரியல, காலையில் 7 மார்னிங் கிளம்பிட்டான். எத்தனை பேர்? இதுதான் பைபிள் சொல்றது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். இந்த உற்சாகமா கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். ஏன் இருக்கும்? உனக்கு உண்டான அந்த ஒன்னை நீ எனக்கு கொடுத்தவர், அதுவும் முழு இருதயத்தோட கொடுத்தவர், காலையிலேயே நான் சொன்ன இடத்துக்கு வந்து கொடுத்தவர். எத்தனை பேர் அப்படி செய்வோம்? சிலருக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுனா வர வச்சு கொடுக்கறதுல ஒரு பெருமை இருக்குது. கொடுக்கறதுனா, பாஸ்டர் நாளை காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வரீங்களா? என்ன கொஞ்சம் உங்ககிட்ட பேசி ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும். அவங்க அந்த சொல்லும் போதே எலியை தேங்காய் வச்சு கூப்பிட்ற மாதிரி. அது எலிக்கு தேங்காய் பற்ற வச்சோன்னே அந்த கருவாடெல்லாம் வச்சோன்னே வரும்ல, அந்த மாதிரி ஊழியக்காரன் நினச்சிக்கிட்டு ஒரு ஆஃபரிங் இருக்கு, காலைல வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆபிரகாம் ஆஃபரிங்கை வந்து வாங்கிக்க சொல்லலை, அவன் போய் கொடுத்தான். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு? நான் திருப்பியும் சொல்றேன், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த ஆஃபரிங்கை பற்றி பேசலை, நான் காசு பணத்தை பற்றியே பேசலை. எத்தனை பேர், நான் இப்போ நேரடியாகவே சொல்கிறேன், எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு தருவீங்க? கர்த்தர் தானே பிள்ளையை கொடுத்தாரு. எத்தனை பேர் பிள்ளையை திருப்பி ஊழியத்துக்கு தருவீங்க? கர்த்தர் சொன்னாலும் தருவீங்களா? தரமாட்டோம். ஏன்? பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கி டாக்டர் ஆக்கி அவனை வச்சு ஒரு 10 லட்சம் கனவு இருக்கு நமக்கு. என்ன கனவு இருக்கு? சும்மா இல்லாத மாதிரியே பார்க்காதீங்க. டேய், எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு கொடுத்ததை நான் உன்னை வச்சு தாண்டா வாங்கணும். எங்க அப்பா 100 போட்டாரு, இவரு 150 போடையே ஆகணும். என்ன சொல்றீங்க? பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கோம். ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு 50, ஒரு 75, திருநெல்வேலி பக்கம் 100 கொடுக்காங்க. நான் வேணான்ட்டு தான் இந்த பக்கம் வந்தேன். சொன்னீங்கன்னா நாகர்கோயில் பக்கம் 150க்கு ரெடியா இருக்கு. அவன் மனுஷனா மாடா? தெரியாம தான் கேட்கிறேன். கனவு, அப்படி ஒரு கனவு இருக்கு. அதுல பையங்க ஏதாவது பண்ணிட்டு எதோடைய போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் புலம்புறத பார்க்கணுமே, இவனை வச்சு எவ்வளவு கனவுல இருந்த, எல்லாத்தையும் செலவு பண்ண மொத்தமா முழுங்கிட்டு போயிட்டான். போவான், அப்படித்தான் போவான். பையனை ப்ராடக்டா வளர்க்கக்கூடாது. காரை ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணலான்னு வளர்க்கக்கூடாது. பையனை வளர்க்கும் போது கர்த்தருக்குன்னு வளர்க்கணும், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு வளர்க்கணும். இன்னைக்கு நாம வாங்கறதுக்கு ரெடி, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அவனே ஒருவேளை ஆண்டவர் அழைச்சு, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுறாருப்பா, நான் போலான்னு இருக்கிறேன். பைத்தியக்கார மாதிரி பேசாது. ஊழியத்துக்கு போய் பிச்சை எடுக்க போறேன்? அடுத்த கேள்வி. ஊழியத்துக்கு போய் யார் சொன்னா ஊழியத்துக்கு போய் பிச்சை எடுப்போன்னு? அப்படி சொல்றாங்க. ஊழியத்துக்கு போய் என்னடா பண்ணுவேன்? அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, எனக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு சந்தோஷம்தான், ஆனா எல்லாருக்கிட்டையும் கை நீட்டணுமே. நான் கை நீட்டணும்னு? நீ வேர்ல்ட்லி கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குற, நான் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறேன்.
வேர்ல்ட்லி கவர்மெண்ட் உன்னை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கும், ஹெவன்லி கவர்மெண்ட் ஒரு நாளும் உன் வேலையை விட்டு தூக்காது. இவங்க என்ன செய்வாங்க? வேர்ல்ட்லி கவர்மெண்ட் தெரியுமா, உலகத்து வேலைக்கு போனீங்கன்னா அவன் ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவான், அந்த சம்பளத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும். ஆனா ஹெவன்லி கவர்மெண்ட் உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஊழியக்காரன்னா அவ்வளோ கேவலம். இப்ப ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை சொன்னாங்க, பார்த்தோன்னே அவர் ஒரு ஊழியத்தில் இருக்கிறாருன்னு அந்த அம்மா சொல்றாங்க, நல்லதுதான் பாஸ்டர், ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது ஒரு ஏன் இவன் என்ன கெட்ட பையனா? கெட்ட பையன் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வந்துச்சுன்னா நல்ல பையன். ஏன்னா லைஃப் சேஃப். மாசம் 1.5 லட்சம் வரும்னு நம்பாதிய. 50,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டான் பெரிய பெரிய கம்பெனிக்காரன். எத்தனையோ கம்பெனி வேலை இல்லாம சுத்தி தெரியுது. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் கரத்தில் விழுவோமாகில் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், உங்க பிள்ளைகளை உங்களை ஆண்டவருக்கு எவ்வளவு கேள சர்வாங்க தகன பலின்னு இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கு, நம்மை ஜீவாதார பலியாய் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனைன்னு இருக்க. இன்னைக்கு நாம நம்மளை கொடுக்க ரெடியா இல்ல. தேவனிடத்துல வாங்குற அளவுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தேவனுக்கு கொடுக்கறதுல இல்ல. ஓய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கணும். அவன் தன் ஒரே பேரான குமாரனை, நேசகுமாரனை, ஏக சுதனை, வசனம் சொல்லுது, அவன் கொண்டு போய் கொடுத்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை எனக்கு தந்த இல்ல, ஒன்னே ஒண்ணுதானே கொடுத்த, இப்ப நான் திருப்பி தருவேன் உனக்கு, ஆனா அதை உன்னால எண்ணவே முடியாது என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுது. அப்பதான் ஆண்டவர் அதை சொல்றாரு 22:17, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணல். எப்ப சொல்றாரு? நான் கேட்ட உனக்குன்னு இருந்த ஒண்ணு நீ எனக்கு கொடுத்தல்ல, இப்ப நான் திருப்பி தருவேன் பாரு, அது எப்படி இருக்குமா, நீ என்ன கூடாததாக இருக்கும். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். ஒரே ஒருத்தரை கொடுத்தாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு ரெடி ஆயிடுச்சு. அவர் கொடுத்தது ஒரே குமாரன், திருப்பி பெற்றுக்கொண்டது எண்ணி முடியாத கூட்டம். ஆபிரகாம் கொடுத்தது ஒரே நேசகுமாரன், திருப்பி பெற்றுக்கொண்டது எண்ண முடியாத வானத்தின் நட்சத்திரமும் கடற்கரை மணலும். அதே தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு, அவர் எங்க போக சொல்றாரோ, எங்க நிக்க சொல்றாரோ, என்ன கொடுக்க சொல்றாரோ அந்த இடத்துக்கு போங்க, அங்க நில்லுங்க, அதை கொடுங்க. 1000 மடங்கு அல்ல, எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வச்சிருக்கிற கொஞ்சத்தை இதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. ஆண்டவர் சொல்வாரு, கடைசி வரைக்கும் இந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தான் உன் லைஃப். அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணை எனக்கு கொடுத்து பாரு, திருப்பி நான் கொடுக்கும் போது உன்னால் எண்ணி முடியாததாக இருக்கும். ஆமென். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? நம்ம அத்தனை பேரும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கொடுத்த அழைப்பு மேன்மையானது. எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அழைப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அதே போல தான் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்களில் நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களை அழைத்து உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. நீர் அழைத்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. தேவனாகிய கர்த்தர் இவர்களை எண்ணி முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். அதற்கான குவாலிஃபிகேஷனை, அதற்கான சாக்ரிஃபைஸை நாங்கள் பண்ண கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆபிரகாம் சொன்ன இடத்திற்கு, சொன்ன தேசத்துக்கு போனான், குறித்த இடத்திற்கு வந்தான். அந்த இடத்துல தங்கிட்ட இருந்த ஒன்னே ஒன்னை அவன் மனப்பூர்வமாய் அதிகாலையில் எழும்பி கொண்டு வந்து கொடுத்தான். தேவனாகிய கர்த்தர் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு எண்ணி முடியாத சந்ததிகளை திருப்பி கொடுத்து ஆசீர்வதித்தீர். அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இருதயங்களை திறப்பீராக, கர்த்தர் பேசுவீராக, குறைவில்லாதபடி நடத்துவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.